பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. The kingdom of heaven is at hand என்று வசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும். All the knee shall bow, all the tongue shall confess Jesus is the Lord. உடனடியே சொல்லுமே. வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 2வது வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தர் என் கன்மலையும், கர்த்தர் என் கன்மலையும், என் கோட்டையும், என் இரட்சகரும், என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும், என் கேடகமும், என் இரட்சணிய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். தேவனுடைய தாசனும் என் சகோதரனுமாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் கன்மலை. தேவன் கடைசியாய் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்னார், நீங்கள் ஜெனிப்பித்த கன்மலையை மறந்து போனாயே என்று சொன்னார். அந்த வசனத்தை தான் நாம் முடித்தோம். திரும்ப அதை வாசித்து நாம் செய்திக்குள்ளே கடந்து போகலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 18வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை நீ நினையாமற் போனாய். உன்னை பெற்ற தேவனை மறந்தாய் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனோட தாசனாகிய மோசே சொன்னார். ஜெனிப்பித்த கன்மலை, என் ஜனமே, நீங்கள் இன்றைக்கு ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அநேகர் இந்த கன்மலையை நினையாமல் போய்விடுகிறீர்கள், அநேகர் மறந்தும் போய்விடுகிறீர்கள். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சத்தியத்தை தேவன் சொல்லுகிறார். இந்த கன்மலையை யார் மறக்கிறார்களோ அவர்கள் தன் பலத்தை இழந்து போய்விடுவார்கள். இந்த பூமியில யார் பலமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் கன்மலையை மறக்க மாட்டார்கள். நீங்கள் ஒருவேளை கன்மலையை மறந்தீர்களே ஆனால் நீங்கள் பலமுள்ளவனாய், பலமுள்ள சிறியாய் இந்த பூமியில இருக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை உன் பலம் உன்னை விட்டு போகிறதென்றால், நீ பலம் இல்லாதவனாய், பலம் இல்லாதவளாய் இருக்கிறாய் என்றால், நீ இனி உன் இருதயத்தை நீ ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். உன்னை ஜனிப்பித்த கன்மலையை நீ மறந்து நினையாமல் போன. என் பலவீனத்திற்கு யார் காரணம்? என் பலவீனம் ஏன் எனக்கு இந்த பலவீனம் என்று நீங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனிடத்திலே கேட்க வேண்டும். நான் கடந்த வாரம் பலமாய் தானே இருந்தேன், ஏன் இந்த வாரம் எனக்கு பலம் இல்லை? நான் கடந்த வாரம் பலம் உள்ள ஸ்திரியா இருந்தேனே, எனக்கு ஏன் இந்த வாரம் பலம் இல்லை? தேவன் எவ்வளவோ வாக்கு தத்தங்களை கொடுத்த பின்பும் என்னால் ஏன் பலமாய் இருக்க முடியவில்லை? எங்கே போனது என் பலம்? நீ உன்னை சோதித்து ஆராய வேண்டும். நீ பிசாசுக்கு செவி கொடுக்கிறாய், தேவனை மறந்து போகிறாய், உன் பலன் உன்னை விட்டு போய்விடுகிறது, உன் பலமும் போய்விடுகிறது. பலன் வேறு, பலம் வேறு. தேவன் ஒரு வார்த்தைகளை கொடுத்து, உன் ஜனங்கள் பலமாய் இருக்க வேண்டுமானால் என்னை மறக்க கூடாது என்று சொல்லு. என்னை அவர்கள் மறக்கிற பொழுது அவர்கள் பலம் இல்லாமல் போய் விடுவார்கள் என்று சர்வ வல்லவர் சொன்னதை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீ இந்த பூமியில பலமாய் இருக்க வேண்டுமானால் கன்மலையை நீ மறந்து போக கூடாது. கன்மலையை நீ மறந்து போனால் உன் பலம் உன்னை விட்டு போய்விடும். உன்னை ஜனிப்பித்த கன்மலையை நீ நினைச்சுக்கிட்டே இருந்து நீ தேவனை மறக்காமல் இருந்தால் நீ பலத்தோடு இருப்பாய். நீ இந்த பூமியில சுகித்து வாழணும்னா ஊழியக்காரனால் அல்ல, தேவனோட வார்த்தையினாலதான். அப்படித்தான் வேத வசனம் சொல்லுகிறது. நீ கண்டதையும் நினைத்து கொண்டு ஊரில் உள்ள உறவுகளையும் மனுஷையும் மருத்துவனை நினைத்து கொண்டிருக்கிறாய், உன் பலம் போய்விடுகிறது. நீ ஆண்டவரை தேடணும், உன் ஆண்டவர் காப்பாற்றணும், அதுதான் நியாயம். நீங்க தேவனை தேடணும், அவர் உங்களை வாழ வைக்கணும், ஆசீர்வதிக்கணும். அதனால இனி பலவீனமா இருக்கேன்னு சொல்லக்கூடாது. ஏசையா என்ன சொல்லுகிறார் வாசிப்போமா? 17ஆம் அதிகாரம் 10வது வசனங்களை வாசிக்கல. உன் பலமாகிய கன்மலையை நீ நினையாமல். நமக்கு பலமே கன்மலை தான். உடலையே சொல்லுவோமே, இந்த கன்மலை நீ நினைக்கல, உன் ரட்சிப்பின் தேவனை மறந்து போனாய், அவ்வளவுதான். உன் பலம் உன்னை விட்டு போய்விட்டது. 50 வயசாச்சு பலவீனம் ஆகணும் வேதம் எழுதப்படல. எனக்கு 80 வயசாச்சு பலவீனம் ஆகணும் எழுதப்படல. 100 வயசாச்சு நான் வாலிபனா இருக்கேன் அப்படின்னு சொல்லு. இனிமேல் என் ஜனமே, உங்களுக்கு பலம் இல்லைன்னா
ஆண்டவரே நான் மறந்து போனேன், இனி உன் கண்மலை நினைப்பேன்னு சொல்லி பலமா வாங்கிக்கணும். என்னை நினைக்க சொல், பலமா இருப்பாங்கன்னு சொல்றார். என்னை மறக்க வேணான்னு சொல்லு, இந்த பூமியில நல்லா இருப்பாங்கன்னு சொல்லுன்றார். அவ்வளவுதான். நீ என்னதான் நேர்த்தியா ஆலயத்துக்கு வர்றதுனால போறதுனால காணி கூடுதல் பெரிய ஆசீர்வாதம்லாம் வந்துடாது. ஜெனிப்பித்த கண்மலையை பெற்ற தேவனை மறந்து போனீங்க. எல்லாரும் கஷ்டப்படுறீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள். பெரிய நெருக்கம் வந்து விட்டது. ஏசாயாவோடு கூட தேவன் சொல்லுகிறார், உன் பலமாகிய கண்மலை நீ நினையாமல் போனாய். உன் பலம் போயிருச்சு. சத்துருக்கு முன்னு நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கிடக்கிற நீ மறந்து போன. உன் சரீரத்துல பலம் போயிருச்சு. உன்னை ரட்சித்த தேவனை நீ மறந்து போனாய். உன்னை இந்த பூமியில உண்டாக்கி உருவாக்கி உனக்கு வேலை கொடுத்து ஆசிர்வதித்து இன்னை வரை உயிரோட வச்சிட்டு இருக்காரு. நீ அவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்த? நீ உங்களெல்லாம் சொந்த ஜனமா தேவன் வந்து தன் ரத்தத்தையே சிந்தி பாடுபட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு உபத்திரவப்பட்டு தன் ஜீவனையை கொடுத்து ரட்சிப்பு கொடுத்து உங்களை என் மகள் என்று சுகியார புத்திரத்தை கொடுத்து உன்னை சேர்த்து கொண்டாரு. நீ இந்த தேவனுக்கு என்ன நன்றியோட இருந்த? நீ அவர் பட்ட பாடுகளுக்கு என்ன நன்றியோடு இருந்த? நீ சொல்ல முடியுமா? இல்லை தாவீது சொன்னது போல ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு ஏந்திட்டு போனேன்னு சொல்லி அப்படி ஒரு நாள் தேவன் அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை நீ ஏந்திட்டு போனீங்களா? ஐயோ நம்ம கண்மலை நினைக்காம போனதுனால தான் பலம் போயிருச்சா? ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் இன்னிலேருந்து நினைப்பேன், என்னை பலமுள்ள மகனா பலமுள்ள மகளா வைங்க, பூமியில சாட்சி கொடுங்க. இப்படிதான் நீங்க பலத்தை வாங்கணும். உன் பலமாகிய கண்மலையை நீ நினையாமல் உன் ரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். ஆதலால் நீ நேர்த்தியான நாற்றுகளை நட்டாலும், ரொம்ப நேர்த்தியா நடுறோன்னு சொல்லி நட்டாலும், அந்நிய தேசங்களை வைத்தாலும், அந்நிய தேசத்திலிருந்து நல்ல நல்ல செடியை கூட வைத்தாலும், பகற்காலத்திலே உன் நாற்றை வளரவும் பகற்காலத்திலே உன் ஆற்றை வளரவும், விடியற் காலத்திலே உன் பண்ணினாலும், விடியற் காலத்திலே உன் விதையை முளைக்கவும் பண்ணினாலும், பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடும் வேதனையுமே உங்கள் அறுப்பாயிருக்கும். நான் பகல்ல இப்படி இருக்கேன், நான் அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன், நான் அப்படி ஜெபம் பண்ண, இப்படி ஒரு பிரயோஜனமும் இல்லை. தேவனை மறந்து கண்மலை மறந்து நீ ஜெபம் பண்ண என்ன ஆகும்? துக்கமும் கடும் வேதனை தான் வரும். அது நீங்கள் தான் காரணமே தவிர கிறிஸ்து அல்ல, ஊழியக்காரன் அல்ல. இப்ப பார்த்தாலும் வேலையை நினைச்சுக்கிட்டு, இப்ப பார்த்தாலும் உழைப்பை நினைச்சுக்கிட்டு, இப்ப பார்த்தாலும் பணத்தை நினைச்சுக்கிட்டு, இப்ப பார்த்தாலும் ஆஸ்பத்திரி நினைச்சுக்கிட்டு, எப்ப பார்த்தாலும் உறவுகளை நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு உனக்கு எதுக்கு பலம் வேணும்? தேவன் ஏன் கொடுக்கணும்? பலனை எப்படி வாங்கணுங்கிறதுக்கும் உபதேசம் பண்ணிட்டேன் நான். பலத்தை எப்படி வாங்கணுங்கிறதுக்கும் உபதேசம் பண்ண நான். மோசே சொன்னார், உன்னை ஜெனிப்பித்த கண்மலை நினையாமலும் உன்னை பெற்ற தேவனை மறந்தாய் என்று சொல். இங்க ஏசாயா சொல்லுகிறார், உன் பலமாகிய கண்மலையை நினையாமல் மறந்து போனாய். இப்படிலாம் தேவனோட ஜனங்கள் எல்லாம் திரும்ப தேவனிடத்தில் ஒப்புரவாகிதான் தேவனிடத்திலிருந்து பலத்தை வாங்கினார்கள். உங்களுக்கு பலவீனமாவோ கஷ்டமா, எனக்கு கை வலிக்குது, வயிறு வலிக்குது அப்படின்னா அது என்ன வார்த்தை இருக்குன்னு என்ன கேளு. இப்போ வேதத்தில் வயிற்றுவலியில் சுகமானவங்க என்ன வார்த்தை இருக்கு சொல்லுவேன். எனக்கு மென்சஸ் பிரச்சனை, ரத்தப்போக்கு போயிட்டே இருக்கு, கேள் ஒரு வார்த்தை சொல்றேன், ஜெபம்னா ரத்தப்போக்கு நின்றும். என் கட்டி மறையணும், ஐயோ சாக கிடக்கிறேன், உயிரோடு எழும்பணும், வார்த்தையை கேள், வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ண உயிரோடு எழும்புவார். உன் பலமாகிய கண்மலையை மறந்து போனாய். தேவன் சொன்னார் மோசேயை பார்த்து, நீ கண்மலையை பார்த்து பேசு என்று சொன்னார். என்ன சொன்னார்? அப்படியானால் என்ன அர்த்தம்? கண்மலை கேட்கிறதற்கு கண்மலைக்கு செவி இருக்கிறது என்று அர்த்தம். அப்ப அந்த கண்மலைக்கு செவி இருக்கிறது என்று அறிந்ததுனாலே, அந்த கண்மலை அவரே இருந்ததுனாலே மோசேயை பார்த்து தேவன் சொன்னார் பேசு என்று சொன்னார். ஒரு அல்லையா சொல்லுமே. அப்படியானால் நான் சொல்லுகிற இந்த கண்மலை கிறிஸ்து, இந்த கண்மலையை பார்த்து நீ பேசுகிற பொழுது இந்த கண்மலை செவி கேட்கும். இந்த கண்மலை உயிரோடு தான் இருக்கிறது, அன்றைக்கும் உயிரோடு தான் இருந்தது. வாசிக்கலாம், என்னாகமும் 20ஆம் அதிகாரம் 8 வாசிக்கலாம். நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். சர்வ வல்லமை உள்ளவர் சொல்லுகிறார், சபையாரெல்லாம் கூடி வர சொல்லு, அவர்களுக்கு முன்பு கண்மலையை பார்த்து பேசு. ஏன் இதை சொன்னார்? ஒருவேளை நீ பேசுகிற பொழுது, இந்த கண்மலையை பார்த்து நீ பேசுகிற பொழுது
ஒரு நாள் நீ இல்லாதிருக்கிற பொழுதும் ஜனங்களுக்கு தேவை வந்தால், ஜனங்களுக்கு தண்ணீர் வேண்டும் என்றால், ஜனங்களும் உம்மை போல கன்மலையை பார்த்து பேசி அற்புதங்களை பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி அறிந்துதான் தேவன் முதலிலே அடிக்க சொன்னவர் இங்கே பேச சொல்லுகிறார். கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள் என்றார். அப்படியானால் இந்த கண்மலைக்கு ஜீவன் இருக்கிறது. இந்த கண்மலையை பார்த்து பேசுகிற போது கண்மலைக்கு கண்கள் இருக்கிறது, காதுகள் இருக்கிறது, செவிகள் இருக்கிறது. மோசே பேசுகிறதை கண்மலை கேட்கும். அப்படியானால் இந்த கண்மலையை பார்த்து நீ பேசுகிற பொழுது, வேண்டுதல் செய்கிற பொழுது, கண்மலை நினைக்கிற பொழுது, மறக்காமல் இருக்கிற பொழுது, கண்மலை அறிந்து கொள்ளும், என்னை பார்த்து இந்த மகள் மறவாமலும் இந்த மகன் நினைத்து கொண்டு இருக்கிறான், இந்த மகள் மறக்காமல் நினைத்து கொண்டு இருக்கிறாள் என்பதை கண்மலை அறியும். கண்மலை இறங்கி வந்து உனக்கு பலத்தையும் அற்புதத்தையும் செய்யும். நம்ம பேசினா கண்மலை கேட்குங்கிற அறிவு வேணும். இந்த கண்மலை தான் கிறிஸ்து, இந்த கண்மலை தான் தேவன், இந்த கண்மலை தான் பூமியில உன்னையும் என்னையும் ஜனிப்பித்தது. 272 நாமங்களிலே கண்மலை ஒரு நாமம். அவரோட சாதாரண நாமம் அல்லது, பலமாகிய கண்மலை. உடலையே சொல்லுமே, கண்மலை பார்த்து பேசுங்கள் என்றார். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். தன் இடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். உடலையா சொல்லுமே. அப்படியானால் தேவனுடைய தாசனாகிய மோசே ஒரு நாள் தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு, கோலை எடுத்துக்கொண்டு, ஆரோனையும் கூட்டிக் கொண்டு அந்த கண்மலை கிறிஸ்துக்கு முன்பு வருவான். அன்றைய அந்த கண்மலை தண்ணீர் கொடுக்கும்படி பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே தேவன் கண்மலையிலே தண்ணீரை வைத்திருந்தார். ஆனால் பேச வேண்டிய மோசேவும் ஜனங்களும் பேசவில்லை. தண்ணீரை கொடுக்கும் என்று தேவன் வைத்திருந்தார். அவரிடத்தில் இல்லாத தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி, தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். மோசேவை பார்த்து சொல்லுகிறார், சபையாரை கூடி வர சொல், கண்மலையை பார்த்து பேசு, அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீர். அப்படியானால் என்றைக்கோ தேவனோட தீர்மானம், ஒரு நாள் மோசேயும் ஆரோனும் கோலை எடுத்து கொண்டு வந்து கண்மலையை பார்த்து பேச வேண்டும் என்பது தீர்மானம். ஆனால் அந்த தீர்மானத்தை கெடுக்கும்படி மோசேவோட இருந்த ஜனங்கள் கலகப்படுத்தி டென்ஷன் ஆக்கினதுனாலே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு போக வேண்டிய மோசே போகாமல் நின்று போனார். ஆனா நீங்க செய்யறதெல்லாம் சரியில்லை. தேவன் அவ்வளோ அற்புதங்களும் அடையாளங்களையும் எல்லாம் பார்த்த ஜனங்கள் அவ்வளவாய் மோசேவை கோபம் மூட்டினார்கள். குடிப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சன்னதியிலிருந்து கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி கலகக்காரரே கேளுங்கள், என் ஜனம் என்று சொன்ன மோசே அவளை பார்த்து என்ன சொல்றாரு? கலகக்காரரே. தேவனும் அற்புதங்களை மறந்த ஜனங்கள், கலகக்காரரை கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி, இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடலையா சொல்லுமே. அந்த இடத்துல அடிச்சப்ப கூட அவர் எவ்வளவு உண்மை உள்ளவராய் இருந்திருந்தால், ஐயோ அங்கே தண்ணீர் இருக்கிறதே, வர வேண்டும் என்று என் தாசனை பார்த்து சொல்லிவிட்டேனே, அவன் அடித்தது தவறானாலும் ஏன் அடித்தாய் என்று சொல்லி தேவன் தண்ணீரை வரவிடாமல், தண்ணீரை நிறுத்தாமல், ஐயோ நான் வார்த்தையில் உண்மை உள்ளவர் என்று இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே என்று அறிந்து தன் வார்த்தையில் உண்மை உள்ளவராயிருந்து பேச வேண்டிய கண்மலை பார்த்து அடித்த பொழுதும் தன் வார்த்தையில் உண்மை உள்ளவராயிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார். அதுதான் நான் சொல்லுகிற இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். பேச சொன்ன, ஏன் அடித்தாய்? தண்ணீர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லல. அந்த நேரங்களிலும் ஐயோ நான் இப்படி ஏதேனும் சொல்லிவிட்டால், தண்ணீர் கொடாமல் போய்விட்டால் என் தாசனாகிய மோசேவை நிந்திப்பார்களே, என் ஜனங்கள் என்ன செய்வார்கள் என்று சொல்லி அந்த நிலைகளிலும் தன் வார்த்தையில் உண்மை உள்ளவராயிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார். என்ன தெய்வம் பாருங்க, எவ்வளவு ஒரு வார்த்தையில உண்மை உள்ளவராயிருக்கு.
நீ ஏன் மீறி செய்தாய் என்று தேவன் கேட்கவில்லை. அதற்கு மோசே தண்டனை கொடுத்தாரே தவிர தன் வார்த்தையில் உண்மை இல்லாமல் மாறவில்லை. இதோ நான் உற்பவ கால திட்டத்திலே உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் போன பொழுதும் அங்கே சாரால் நகைத்த பொழுது ஏன் நகைத்தாய், உனக்கு பிள்ளை கொடுக்க மாட்டேன்னு சொல்லல. அவர் தன் வார்த்தையில் உண்மை உள்ளவராயிருந்து உற்பவ கால திட்டத்தில் வருகிற பொழுது என் பிதா என் தாசனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஈசாக்கை தேவன் கொடுத்தார். உடலையே சொல்லுமே. இந்த மாதிரி உண்மை உள்ள தேவனை நீங்க பார்க்க முடியாது. என்னைக்கு நீங்கள் நினையாமல் போகிறீர்களோ, என்னைக்கு மறந்து போகிறீர்களோ, உன் பலமெல்லாம் போய்விடுகிறது. குடித்தார்கள், மிருகங்களும் குடித்தது. கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும் என்னை ஒரு அலலியா சொல்லுமே. அதுதான் அந்த கண்மலை. ஒரு அலலியா சொல்லுமே, என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள். என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நாளும் கண்மலைக்கு முன்பாக உங்களை பரிசுத்தமும் வச்சுக்கிறது தான் ஊழியக்காரனோட வேலை. நீங்க சொல்றதை கேட்கறது இல்ல. நீங்கள் என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். இல்லை என்றார். இது சொல்லி முடித்த கொஞ்ச நாட்களிலே ஆரோன் மரித்து போனார். மோசே அக்காவும் மரித்து போனார். மோசே தேசத்தை பார்த்தா தேவன் கொண்டு போகவில்லை, அடக்கம் பண்ணினார். போவது இல்லை என்று எவ்வளவு பாரம் வருத்தம் மோசேவுக்கு வந்துடும். அதை நினைச்சாலே இப்ப என் கண்ணுல தண்ணி. என் ஜனங்களை கூட்டிட்டு போய் அந்த பாலும் தேனும் ஓடுற தேசத்துல கொண்டு போய் விட்டு என் ஜனங்களோட தேவன் ஆராதிக்க நினைத்து வந்த அந்த எண்ணங்கள் நடுவடியில நின்று போனது. ஜனங்கள் மறந்து போனதுனால இவ்வளவு பெரிய கஷ்டம் பாருங்க. கண்மலையை பார்த்து பேசு. அந்த கண்மலையையும் பரிசுத்தம் பண்ணு. அந்த கண்மலைக்கு முன்பு பரிசுத்தமாறு. உன்னை போல உங்களை போல பாக்கியம் பெற்றவர்கள் யாரும் இல்லை. அவர்களை கொண்டு போவது இல்லை என்றார். புத்திரர் கர்த்தருடைய வாக்குவாதம் பண்ணினதினாலும் அவர்களுக்குள்ளே அவருடைய பரிசுத்தம் விளங்கினதினாலும் இது மேரிபாவின் தண்ணீர். வாக்குவாதம் பண்ணாங்க, வாக்குவாதம் பண்ணினவர்கள். ஆனால் அங்கே போக முடியாமல் போனது மோசே. என் ஜனமே, அந்த கண்மலையை பார்த்து பேசு என்று சொன்ன. என்ன பண்ணணுமா? அந்த கண்மலையை பார்த்து பேசணுமா. அடுத்து வேத வசனம் சொல்லுகிறது, அவரை கண்மலைன்னு அழைக்கணுமா. என்ன அழைக்கணுமா? கண்மலை என்று என்ன பண்ணணுமா? அவரை அழைக்கணுமா. அழைப்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 14வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. பிரீதியாய் அப்படின்னா என்னது? அது ஒரு விதமான விருப்பமா இருக்கணுமா. தேவன் இந்த வசனத்தை சொல்லி சொல்றாரு, என் கண்மலை என் மீட்பர் என்று உன் ஜனங்களை அழைக்க சொல்லு அப்படின்னு சொல்றாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அப்படி அழைக்கிற பொழுது அது அவருக்கு ரொம்ப பிரியமா இருக்குமா, ஒரு விருப்பமா இருக்குமா அவருக்கு. அப்படி நீ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உன் வாயின் வார்த்தைகளை அந்த கண்மலை அறிக்கை பண்ற மாதிரி இருக்கணுமா. இருதயத்தின் தியானம், ஜெபம் இல்லை, தியானம். தியானங்கிறது என்னது? யாருக்கும் கேட்காதது, வாய் விட்டு ஜெபம் பண்றது இல்லை. தியானம் என்றால் உட்கார்ந்து அவரை நினைச்சுக்கிட்டே இருக்கிறது, இருதயத்தில் அவரை கூப்பிடுறது. எப்படி கூப்பிடணுமா? என் கண்மலையே, என் மீட்பரே, அப்படி கூப்பிடுறது அவருக்கு ரொம்ப பிரியமா இருக்குமா. என்ன என் கண்மலன்னு கூப்பிட்டாலே, இவன் என்ன கண்மலன்னு கூப்பிட்டானே அப்படின்னு சொல்லி அவருக்கு எப்படி இருக்குமா? ரொம்ப பிரீதி. அதாவது விருப்பத்தை விட கொஞ்சம் அதிகம், பிரியத்தை விட அதிகம். அதை விட அவருக்கு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி அல்லேலூயா சொல்லுவோமே. நீ உங்க தியானமும் வார்த்தைகளும் எப்படி இருக்கணும்? கண்மலை கண்மலை கண்மலை. இதை விட என்ன வேணும்? நீ இனி இருதயத்துல தியானம் பண்றப்ப கண்மலை அப்படின்னா உடனே அந்த சத்தம் கண்மலைக்கு போய் கேட்கும், கிறிஸ்துவு போய் கேட்கும். அவ்வளோ பிரியமா. அப்ப இந்த பேரை ஒரு நிறைய ஜனங்கள் இந்த காலத்துல கூப்பிடணும்னு விரும்புறார். என் கண்மலை. கைகளை உயர்த்துவோம். என் கண்மலை, என் கண்மலை, என் கண்மலை, என் மீட்பர்,
இதுவே இதுவே என் வாயின் வார்த்தைகள், என் வாயின் வார்த்தைகள், என் இருதயத்தின் தியானம், என் இருதயத்தின் தியானம், இதுவே உமக்கு பிரீதி. இதுவே உமக்கு பிரீதி. நான் இப்படித்தான் உம்மை அழைப்பேன். நான் இப்படித்தான் உம்மை அழைப்பேன். ஆமென். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. இப்படியே நீங்க கூப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்க, கூட்டிட்டு போய் எங்க வைப்பாரா? இயேசு இந்த பூமியில இருந்த பொழுது சொன்னார், இப்படி யார் அவரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு வீடை கட்டுவாராம். அந்த வீடை கன்மலையின் மேல வச்சு கட்டுவாராம். வாசிப்போமா? மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம், மேத்யூ காஸ்பல் 7ஆம் அதிகாரம் 24, 25 வாசிக்கலாம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு. இவ்வளவு நேரம் 2 வாரமா செய்தி சொன்னாரு. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு. இந்த கன்மலை யாரு? அவர்தான் தேவன், அவர்தான் கிறிஸ்து, அவர்தான் ஞான கன்மலை, அவர்தான் ஜெனிப்பித்தார், அவர்தான் பலம், அவரை இப்படிதான் கூப்பிடணும். இப்படி எல்லாம் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு. ஒரு அலையா சொல்லுமே, என்னது? சொல்லிய வார்த்தைகளை கேட்டு. எவனோ யாரா வேணாலும் இருக்கலாம். இவைகளின்படி செய்கிறவன் எவளோ ஓவர் மேபி. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு. எந்த வார்த்தைகள்? இதுவரை சொல்லிய வார்த்தைகளை கேட்டு. ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன். எவைகளின்படி? அவர் யார் என்றும், உடைய மகிமை எப்படிப்பட்டது என்றும், அவருக்கு செவி இருக்கிறது என்றும், அவர் ஜனிப்பித்தவர் என்றும், அவர் பலம் என்றும், அவர் நம்மை பெற்ற கன்மலை என்றும், அவரே ஞான கன்மலை என்றும், அவரே கிறிஸ்து என்றும், அவரே பிதாவாகிய தேவன் என்றும் அறிந்து நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவளோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடும். அப்படி ஒருத்தன் கேட்டு செஞ்சுட்டான்னா அவன் வீடு கன்மலை என்கிற கிறிஸ்து மேலே கட்டப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. உடனே என்ன அர்த்தம்? வீடாகிய இந்த சரீரம் தேவனுடைய வீடு. எது? நீங்க உங்க சரீரம் தான் தேவனுடைய வீடு. இந்த வீடாகி இந்த சரீரத்தை அவர் கன்மலையாகிய கிறிஸ்து மேலே நம்மளை கட்டி அவரே நம்மளை சுமந்து கொள்ளுவார். அவனை பார்த்து தேவன் சொல்லுவாரா, இவன் புத்தியுள்ள மனுஷன், புத்தியுள்ள மனுஷன். கன்மலை என்கிற கிறிஸ்து மேலே கட்டப்படணும். அப்ப இந்த சரீரம் கன்மலை என்கிற கிறிஸ்து மேலே கட்டப்பட வேண்டும். தேவனோட ஆலயமாகிய சரீரம் என்கிற இந்த வீடு எப்பொழுதும் தேவனுக்கு முன்பு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அப்படி ஒருத்தன் தன் வீட்டை கன்மலையின் மேல கட்டிட்டா தேவன் என்ன சொல்றாரு? அவனை புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிட வேண்டான. என்ன அர்த்தம்? இந்த கன்மலையை கூப்பிட்டு கன்மலையில கட்டப்பட்டு கன்மலையின் மேல ஜெபத்தை வைத்து கன்மலையை நம்பி கன்மலை இருதயத்துல கூப்பிட்டு பலத்தை வாங்கி வாழ்கிற புருஷர்களும் புருஷிகளும் இந்த பூமியிலே புத்தி உள்ளவர்கள். இந்த வீடு எங்க கட்டப்படணும்? அப்ப இந்த சரீரங்கிற வீடு எங்க கட்டப்படணும்? கிறிஸ்து கன்மலையின் மேலே கட்டப்படும். என்ன அர்த்தம்? அவர் மேல நாம் இருக்கணும், அவர் நம்மளை சுமக்கணும். ஆக நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அப்படி ஒருத்தன் கன்மலையை பிடித்து கொண்டு வாழ்ந்துட்டா எவ்வளோ பெரிய பெருமழை சொரிந்தாலும், எவ்வளோ சத்துரு நமக்கு விரோதமாய் போராட்டங்களை போட்டாலும், போராட்டம் வந்தாலும் சத்துரு எப்படி வருவானா? பெருவல்ல யாரு? பெரும் சத்துரு. என்ன சத்துரு? பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து, பெரும் வெள்ளம் வந்து, காற்று பெருங்காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் சொல்லுமே. என்னைக்கு நீங்க கன்மலையை பிடித்து கன்மலை என்கிற கிறிஸ்துவின் மேலே வீட்டை கட்டி வாழ நினைக்கிறீர்களோ அன்றைக்கே நீங்கள் சாத்தானை ஜெயிக்கிறவர்களாய் மாறிவிடுகிறீர்கள். எவ்வளவு பெரிய பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து இந்த காற்று பெருங்காற்று பிசாசோட காற்று அடித்தாலும் அந்த வீடாகிய உன்மேலே மோதினாலும் நீ விழுவது இல்லை. நீ நிற்பாய், நீ ஜெயிப்பாய், சாத்தானை ஜெயிப்பாய். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. ஆனால் காற்று அடித்தது, கொஞ்சம் பலமா அடிச்சது. ஐயோ நான் மடிந்து போகிறேனே என்று யார் சொன்னார்? பேதுரு சொன்னார். ஆனால் ஒரு நாள் இந்த பேதுருவைய தேவன் அந்த கல்லின் மேலே கட்டினார்.
ஒரு அலையா சொல்லுமே. அல்லேலூயா. கட்டிவிட்டு சொன்னார், இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுக்கப்படுவான் என்று. அப்படி ஒரு நாள் எந்த காற்று பேதுருவை பயமுறுத்தினதோ அந்த காற்று அடித்தாலும் என்னை நம்பி இருக்கிற என் சீஷர்கள் அடிக்கப்படக்கூடாது என்று சொல்லி எந்த காற்றுக்கு பயந்த பேதுருவையே அந்த கல்லாய் வைத்து காற்று அடித்தாலும் பயப்படாமல் வைக்கும்படி தேவன் வைத்தார். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும், எந்த வீட்டின் மேல? எல்லலியம் சபை என்கிற வீட்டின் மேல மோதினாலும் அது இந்த வீடு விழவில்லை. விழாது. இந்த எல்லலியம் சபையிலே கட்டப்பட்டிருக்கிற கண்மலாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டிருக்கிற சரீரமாகி என் ஜனமாகிய உங்கள் வீட்டின் மேல மோதியும் அது விழக்கூடாது. அது விழாம இருக்கணும்னா நீ இந்த கண்மலையை மறக்காம இருக்கணும். விழாம இருக்கணும்னா இந்த கண்மலையை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். விழாம இருக்கணும்னா உன் தியானமும் உன் கூப்பிடுதலும் இந்த கண்மலையை குறித்து இருக்க வேண்டும். மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் ஒரு அலையா சொல்லுமே. அல்லேலூயா. அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அது கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என் ஜனமாகிய உங்களை தேவன் இன்றையிலிருந்து கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டு அங்கேதான் உங்களை வாழ வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். என் ஜனமாகிய நீங்கள் கண்மலையின் மேலே அஸ்திபாரம் போடப்பட்டவர்களை இருக்க வேண்டுமானால் கண்மலையை கூப்பிட்டு கண்மலையை மறக்காமல் கண்மலையை நினைத்து கண்மலையை தியானித்து கண்மலை இருதயத்தில் வைத்து ஒவ்வொரு நாளும் நீ அழைக்கிற போது கண்மலையின் மேலே நீ கட்டப்படுவாய். உன் அஸ்திபாரம் போடப்படும். தேவனோட வருகை வரை நீ விழாமல் நிமிர்ந்து நிற்பாய். ஒரு அலையே சொல்லுமே. அப்ப இந்த பூமியிலே விழாமல் இருக்க வேண்டுமானால் நம்ம சரீரங்களையோ ஆத்துமாக்களையோ விட நினைக்கிறவனும் முன்பு நாம் விழாமல் இருக்க வேண்டுமானால் எவ்வளவு பெரிய காற்று அடித்தாலும் இந்த காற்றில் தான் பிசாசு வருகிறான். அவனும் ஒரு காற்று தான். இந்த காத்துல நான் வர முடியாது. அவன் இந்த பூமியிலே ஜெயிக்க வேண்டுமானால் உன் அஸ்திபாரம் கண்மலையின் மேல் போடப்பட வேண்டும். அப்ப அந்த கண்மலை என்கிற கிறிஸ்துவின் மேலே போடப்பட வேண்டும். கண்மலை என்கிற தேவன் மேலே போடப்பட வேண்டும். கண்மலை என்கிற அவர் மேலே போடப்பட வேண்டும். ஞான தண்ணீரை கொடுத்த ஞான கண்மலையின் மேலே போடப்பட வேண்டும். கண்மலையை பார்த்து பேசு என்று சொன்னாரே, தண்ணீர் புறப்பட்டு வந்து ஜனங்கள் தாகம் தீர்த்தார்களே, அந்த கண்மலையின் மேலே போட வேண்டும். உன்னை ஜனிப்பித்த கண்மலையின் மேலே போட வேண்டும். உன்னை பெற்ற கண்மலையின் மேலே போட வேண்டும். உனக்கு பலம் கொடுக்கிற கண்மலையின் மேலே போட வேண்டும். அதுதான் தேவனுக்கு பிரீதி. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நாமெல்லாம் தேவனிடத்திலே ஒப்பு கொடுக்க போகும். அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. தேவன் ஒரே ஒரு வாக்குத்தத்தங்களை மட்டும் வாசிக்க சொல்றார். இந்த கண்மலையின் மேலே யார் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறார்களோ தேவன் அவர்களை கண்மலையின் மேல வச்சு உயர்த்த போறாரு. ஒரு அல்லையே சொல்லுவோமே. இனி உன் ஜெபம் எண்ணங்களெல்லாம் எப்படி இருக்கணும்? கண்மலை 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 கண்மலை. உன் அஸ்திபாரத்தை இன்னைக்கே போட்டுறணும். நீ இப்பயே போட்டுறணும். காத்து அடிச்சாலும் பெருவெள்ளம் வந்தாலும் மழை சொரிஞ்சாலும் இன்னைக்கே நீ அஸ்திவாரத்தை போட்டுறணும். நீ காலம் தாமதம் செய்வாயாலும் சிக்கி கொள்ளுவாய். இன்னைக்கே அஸ்திவாரத்தை போட்டுறணும். இப்பயே போட்டுறணும். போட்டுட்டு நீ தெரிஞ்சுக்கணும். பலன் குறைகிற பொழுது பலன்ல இருந்து செய்தி எடுத்துக்கணும். பலம் குறைகிற பொழுது கண்மலையில இருந்து எடுத்துக்கணும். பிசாசு போராட்டங்கள் வருகிற பொழுது கண்மலையை கூப்பிட்டுக்கணும். ஒத்தாசை வேணும்னா கேடகத்தை கூப்பிடணும். இப்படி எதை எதை கூப்பிடணுமோ பிரசங்கத்தில் நீங்கள் இனம் கண்டுகொள்ள வேண்டும். அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஒரு அலையா சொல்லுவோமே. உங்களோட அஸ்திபாரம் கிறிஸ்து என்கிற கண்மலையிலே இன்றைக்கு போடப்பட வேண்டும். இந்த அஸ்திவாரத்தை நீங்க போட்டுட்டீங்கன்னா எந்த பிசாசுக்கும் எந்த வியாதிக்கும் எந்த மரணத்துக்கும் எந்த பலவீனத்துக்கும் பயப்படாம இருப்பீங்க. ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்து மேலே கட்டப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு அலையா சொல்லுவோமே. வராது. வந்ததை சீக்கிரம் போக்கிட்டீங்கன்னா திரும்ப வராமல் தேவன் காத்துருவார். ஒரு அலையா சொல்லுவோமே. எது பெருதி எது விருப்பம் எல்லாத்தையும் தேவன் சொல்லி கொடுத்தார். தேவன் சொல்லுகிறார், இந்த கண்மலையின் மேலே உங்களையும் இந்த சபையாரையும் ஊழியக்காரனையும் உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 5-6 வாசிக்கலாம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து ஒரு அலையா சொல்லுவோமே. மறைக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சிருக்கிறாரு, அது கூடாரம்.
ஆனால் உயர்த்துகிறதுக்கு ஒரு இடம் வச்சிருக்கிறாரு, அதுதான் கன்மலை. ஒரு அலையிலேயே சொல்லுமே, உங்களை பார்த்துக்கிறதுக்கு தான் இந்த சபை, ஆனா உங்களை உயர்த்துகிறதுக்கு இந்த கூடாரம் இல்ல, கன்மலை. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, அது கூடாரம். ஆனா உயர்த்துகிறது ஒரு அலையிலேயே சொல்லுமே. அப்ப இந்த வருஷம் தேவன் உயர்த்த விரும்புகிறார். இத்தனை 3-4 வருஷம் மறைச்சு வச்சிருந்தாரு, உயர்த்தணும்னு விரும்புகிறார். இதுல நம்மளை அஸ்திவாரம் போட விரும்புகிறார். நீ ஆயத்தமாயிட்டேன்னா அப்படியே உயர்த்தி கொண்டே போய் விடுவார். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தை மறைத்து தமது கூடார மறைவிலே ஒளித்து அங்க மறைச்சும் வைக்கிறாரு. கூடாரத்துல மறைச்சு அதுக்குள்ள ஒரு மறைவை வச்சு அங்க ஒளிச்சு வச்சிடறாரு. அப்படிதான் நீங்க உங்களை காப்பாத்தி வச்சிருக்கிறார். ஆனால் உயர்வுங்கிறது ஒரு அலையிலேயே சொல்லுமே, ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். என்ன சொல்லுகிறார்? என்னை கன்மலையின் மேல். அங்க என்ன வசனம் வாசிச்சோம்? கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடணும், கன்மலையின் மேல் கட்டப்படணும், கன்மலையின் மேல் உயர்த்தப்படணும். ஒரு அலையிலேயே சொல்லுமே, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். ஒரு அல்லையா சொல்லுமே, என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதுதான் கன்மலை. ஒரு அல்லையா சொல்லுமே, அதுதான் கன்மலையின் மேல் உயர்த்துகிறது, உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். ஒரு அலையா சொல்லுமே, ஒரு பொருத்தனை செய்கிறார். என்னை இப்படி கன்மலையின் மேல் உயர்த்துங்க, நான் உங்களுடைய கூடாரத்திலும் ஆடி பாடி பலிகளை செலுத்தி கீர்த்தனம் பண்ணுவேன்னு சொல்லுகிறார். நாமளும் தேவனிடத்திலே ஒப்புரவாகி ஒரு விண்ணப்பங்களை வைக்கலாமா? இந்த கன்மலையின் மேல் கட்டப்பட வேண்டும், இந்த கன்மலையின் மேல் உயர்த்தப்பட வேண்டும். இவ்வளவு நாள் மறந்து போகணும், இந்த பலமாகிய கன்மலையை நினையாமல் போகணும். நீங்க நினைவூட்டு இருக்கிறார். பேசுகிற கன்மலையா இருக்கிறார், செவிகளை கேட்கிற கன்மலையா இருக்கிறார். இந்த கூடாரமும் இந்த ஊழியக்காரனும் என் ஜரமாகி நீங்களும் எந்த நிலைகளிலும் சூழ்நிலைகளும், எவ்வளவு பெரிய காற்றும் பெருமழை பெருங்காற்று பெருவெல்லம் வந்தாலும் மோதி அடித்தாலும் அது அசையாமல் நிற்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு சரீரம்தான் கன்மலையின் மேல் கட்டப்பட்ட சரீரம். அப்படிப்பட்ட ஒரு வீடு தான் கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. அந்த வீடாய், அந்த சரீரமாய் நீங்களும் அந்த சரீரமாய் மாறும்படி அவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. கன்மலையின் மேல் என்னை பெருமழை பறிந்து பெருவெல்லம் வந்து பெருங்காற்று அடித்து அசைக்கப்படாமல் கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாய் நீங்க என்ன வைக்க போறீங்களே, அப்படியே என்னை கன்மலையின் மேல உயர்த்தி என் சத்துருக்களுக்கு முன்பு என் தலையை உயர்த்துங்க, என்னை ஆசிர்வதிங்க என்று சொல்லுங்க. தேவன் ஆசிர்வதிப்பார். ஒப்புக்கொடு, மறந்துடாத. கன்மலையை பிடித்துக்கொள், கன்மலையை பிடித்துக்கொள், கன்மலையை பிடித்துக்கொள். கன்மலையின் மேல் என்னை கட்டும் என்று சொல். ஆண்டவரே, இந்த வீடாகிய சரீரத்தை உம்முடைய கன்மலையின் மேல் கட்டும் என்று சொல். இந்த சரீரம் கட்டப்பட வேண்டும் என்று சொல். இந்த வீடு கட்டப்பட வேண்டும் என்று சொல். எப்பேர் பற்ற காற்று வந்தாலும் பெருமழை வந்தாலும் பெருவெல்லம் வந்தாலும் நான் அசைக்கப்படக்கூடாது. ஆண்டவர், பிசாசை நாசிச்சிடக்கூடாது. கன்மலையாகிய உண்மையில் கட்டப்பட்ட வீடா என்ன வைங்க. நான் அப்படி இருக்கணும். எந்த பிசாசு, எந்த சத்துரு, எந்த பெருமழை, எந்த பெருவெல்லம், என்ன காற்று அடித்தாலும் நான் அசையாமல் நிலைச்சு நிற்பேன். என கன்மலையின் மேல கட்டிடுங்க. இனி நான் விழக்கூடாது. பிசாசை விழ வைக்கணும், நான் விழக்கூடாது. என்ன உயர்த்துங்க, தாவீதை போல உயர்த்துங்க ஆண்டவரே. நானும் இந்த கூடாரத்தில் ஆனந்த பலிகளெல்லாம் செலுத்தி ஆடி பாடி துதிப்பேன் ஆண்டவரே. ஒப்புக்கொடு. நேற்று வரை கன்மலையை மறந்து நினையாமல் போனேன். இது பலமாகிய கன்மலை என்று அறியாமல் போனேன். இந்த கன்மலையின் மேல் கட்டப்பட வேண்டும் என்று தெரியாமல் போனேன். இருதயத்தில் தியானமும் விருப்பமெல்லாம் இந்த கன்மலையின் மேல் இருக்க வேண்டும் என்று அறியாமல் போனேன். எல்லாவற்றையும் அறிந்து கொண்டேன். இனி கன்மலையை அழைப்பேன். கன்மலையில கட்டப்பட்டவன் கட்டப்பட்டவளாய் இருப்பேன். என்னை கன்மலை மேல் உயர்த்தும். இதோ நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, என் கன்மலையாகிய கிறிஸ்துவே, ஆண்டவரே, அடியானும் அடியானோட ஜனங்களின் பாவங்களையும் அக்கிரமங்களையும் மறந்து போன மறதிகளையும்
நினையாமல் போன நினைவுகளையும் கூப்பிடாமல் போன கூப்பிடுதலையும் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிற தேவன் இரக்கம் செய்து எங்களை மன்னிப்பீராக. எங்களுக்கு தயவு செய்தருளும். இனி நாங்கள் பலமாகிய கண்மலையை நினைத்து தேவனை மறக்காமல் இருந்து கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாய் கண்மலை மேல் உயர்த்தி ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் எங்களை இன்றையிலிருந்து இந்த பூமியில வைத்தருளும். எங்களையும் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாய் அஸ்திவாரம் போட்டு நிற்க வைத்தருளும். எங்களை உயர்த்த அந்த ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கண்மலையே எங்களை நினைத்துக் கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென்.